ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து லைவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்யூட்டான ஒரு மூமெண்ட்ஸ் நடந்ததுங்க. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான். இது வந்து 1 ஹவரில் எனக்கு எப்படி வரும், எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டுவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? லைவ் வந்து ஆல்ரெடி வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டாங்க, ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஆக்சுவலி அதுக்கு நெக்ஸ்ட் டே இமீடியட்டாக ஃப்ரைடே அப்படிங்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸ்லாம் வந்து போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக இருக்கிற 2 பேர் உள்ளே வராங்க. நேஹா அப்புறம் இன்னொருத்தவங்க, அவங்களும் சீரியல்லாம் நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படின்னு வரும்போது ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ பவித்ராக்கான அவங்க ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க. அவங்க ரொம்ப நேரம் பேசி பவித்ரா வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல, பட் ஆனால் சீரியல்லாம் அவங்க வருவாங்க. இன்னொருத்தவங்க வந்து நேஹா, அவங்க வந்து விஷாலுக்கு வருவாங்க. விஷாலோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி, சிஸ்டர் கிடையாது பட் ஆனால் சிஸ்டர் ஃபீல்டில் வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராடன் பிக்சர்ஸ்லலாம் வந்து இவங்களுக்கு ராதிகா பொண்ணாக நடிச்சிருப்பாங்க, நேஹா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சிஸ்டர் ஃபீல்டில் வந்து விஷாலுக்கு வருவாங்க. ஸோ ரொம்ப நேரம் பவித்ரா கிட்டே இவங்க இன்னொருத்தங்க நேஹா வந்து விஷால் கிட்டேயும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி. நிஜமாக பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்த தப்பு சரி பேசிட்டு ஜஸ்ட் ஒரு வார்மாக ஒரு ஃபீல் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க தான் வந்து அவங்கக்கிட்ட இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லி சேனல் கிட்டத்தட்ட அவங்கவுங்களுக்கான பர்சனல் மோட்டிவேஷன் மாதிரியே உள்ள ஆளுங்களை அனுப்புகிறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் ரொம்ப நேரம் உட்காந்து பவித்ரா கிட்ட பேசி, பவித்ரா வந்து நீ ரொம்ப நல்லா கேம் ஆடுற பவித்ரா, ஆக்சுவலி உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது, அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு அப்படிலாம் பண்ணி தான் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சட்டிலாக கேம் ஆடியோ வின் பண்ணலாம். என்ன உங்ககிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, நீ வந்து பொட்டென்ஷியலாக வந்து எல்லாமே செய்கிற, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்த நீ பண்ணணும். ஓகே, நீ இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ வயசில் நீ இப்படி வளர்ந்துருக்க, அதனால் உன்னால் இதுக்கு மேலே அதை பண்ணுறது கஷ்டம் அப்படின்னாலுமே இந்த கேம் பண்ணி தான் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. விஷாலுக்கான அட்வைஸில் நீங்கள் நடுவில் ஒரு 3-4 வீக்ஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆனீங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அந்த 3-4 வீக்ஸ் வந்து நேஹா சொல்லுவாங்க, என்கிட்ட கேட்டவங்களுக்கு கூட விஷாலோட கேம் இன்னும் 2 மணி நேரம் டவுன் எனக்குமே பதில் இல்லை கேட்டால் சொல்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை வந்து விஷால் வந்து 2-3 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் சேது சாருமே வந்து என்ன சொல்கிறது, இது மாதிரி சொல்லியிருப்பார் இல்லைங்களா, அதாவது விஷால் வந்து நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து பேசுகிறீங்க, அந்த டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, பொண்ணுன்னு கூட சொல்ல மாட்டார், ஒருத்தரை பற்றி பேசுகிறீங்கன்னா டீ கடையில் உட்காந்து ஜஸ்ட் லைக் தட் பேசுகிற மாதிரி ஒரு பப்ளிக் ஷோவில் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிஜமாகவே நீங்கள் செஞ்ச தப்புன்னு தோணுச்சுன்னா போய் அவங்கக்கிட்ட நேரடியாக சாரி கேளுங்க. நீங்கள் கேட்குற தூரத்தில் தான் அவங்க இருக்காங்க, பர்சனலாக சாரி கேளுங்க உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி அப்போ சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயம் இப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சாரி அவர் கேட்டார். கேட்க வேண்டிய ஆள் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். எஸ், சௌந்தர்யா கிட்ட தான் அவர் அந்த சாரியை கேட்குறாரு. அது எப்படி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அப் ஆகி அப்போது சொன்னதை 3rd வீக்லேயோ 4th வீக்லேயோ சொன்னதை இப்போ வந்து ரியலைஸ் பண்ணி கேட்குறாரு. இதை கேட்க வச்சது பார்த்தீங்கன்னா மேபி பிபி டீமாக இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாட்டி வெளியில் போகிற யாருக்குமே நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடாது. எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் உள்ளே அதை சட்டில் பண்ணி சரியாக்கி அனுப்பணுங்கிறதுல பிபி டீம் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கான இன்னொரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் தான் இந்த சாரிக்கான விஷயமும் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து உட்காந்து நேஹாகிட்ட பவித்ரா மோட்டிவேஷன் பண்ணதில் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பவித்ரா நீங்கள் இப்படி கேம் ஆடுங்க அப்படி கேம் ஆடுங்க, இந்த அளவுக்கு வந்து நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம், கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வின்னருக்கான விஷயம் மட்டும் சொன்னாங்க. பட் ஆனால் விஷாலுக்கு சொன்ன அட்வைஸில் கேமை மீறி நீங்கள் ஒரு விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கீங்க, அதை வந்து இப்போவே நீங்கள் சரி பண்ணுங்கள், நீங்கள் சரி பண்ணுறதை பொறுத்து தான் வெளில போனால் உங்களுக்கான விஷயங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்டெரக்டாவோ டைரெக்டாவோ வந்து ஒரு ஹிண்ட் வந்து விஷாலுக்கு கொடுத்தா மாதிரி தான் இருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் அன்ஷிதா கிட்ட பழகிறதோ சௌந்தர்யா கிட்ட பழகிறதோ வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் நீங்கள் பழகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதான் அந்த நேஹா அவங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்டாக தான் பழகிறீங்கன்னு உங்களை புரிஞ்ச எனக்கு தெரியுது. பட் ஆனால் வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபன் பண்ணாலுமே, ஜஸ்ட் லைக் தட் மார்க் பண்ணுறதை காமெடியாக பண்ணாலுமே அது வெளில வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும்னா நீங்கள் அதை இங்கேயே சரி பண்ணணும். அது நான் சொல்கிறத நான் சொல்லிவிட்டு உங்களோட இஷ்டம். அப்புறம் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை சரி பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது உங்களோட இஷ்டம். பட் ஆனால் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது டைரெக்டாகவோ இன்டெரக்டாவோ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சேனல் தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை போய் உள்ளே அப்படி பேச வச்சு ஏன்னா ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சௌந்தர்யா கிட்ட விஷாலுமே இது அட்ரஸ் வந்து என்ன சொல்கிறது, இது ஆல்ரெடிவே விஷால் வந்து சாரி கேட்டிருக்காரு சௌந்தர்யா கிட்ட. இருந்தாலுமே அந்த சாரி சரியா இல்லை அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்கணும் போது நேஹாவே வந்து சௌந்தர்யாவை கூப்பிட்டு விஷாலையும் சௌந்தர்யாவும் ஓப்பனாக பேச சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல சௌந்தர்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை அவர் ஏற்கனவே அதை பற்றி பேசி சாரி சொல்லிட்டார் விஷால் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து விஷால் சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன், இருந்தாலுமே நேஹா வந்து இப்போ அவங்க முன்னாடி
முன்னாடி அதை பேசி சரி பண்ணணும் அப்படின்னு, அதாவது சேனல் வந்து திருப்பி அதை நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவர் சாரி சொல்லிட்டாரு, அந்த பொண்ணுக்கே அது பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே இதை பெருசாக்க வேண்டாம் சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறது சேனல் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. பட் ஆனால் இது 1 ஹவரில் வருமா, எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் 24/7 பார்த்தது தான் சொல்கிறேன். ஸோ வந்து ஓப்பன் அப் ஆகி சௌந்தர்யாவும் சாரி வந்து விஷால் சொல்லிட்டாருன்னு சொன்னாலுமே இது எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து நான் வந்து நீ ஸ்டார்டிங் வந்து நீ பழகினதை வச்சு இப்போ வந்து விஷால் சௌந்தர்யா இப்போ பழைய மாதிரி திருப்பி கொஞ்சம் க்ளோஸாக பழகுறாங்க. அதாவது விஷால் வந்து சௌந்தர்யா மேலே ஷோல்டர் மேலே கை போட்டு பேசுகிற அளவுக்கு ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்படின்னாலுமே அந்த ஸ்பேஸை நீ எனக்கு அதாவது விஷால் சொல்கிறார், அந்த ஸ்பேஸை நீ எனக்கு கொடுத்துருக்கான்றது என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீ கொடுக்குற மரியாதை அப்படின்னாலுமே இதை நான் ஸ்டார்டிங்கில் புரிஞ்சிக்காம தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வேறு விதமாக வந்து நீ இப்படி பழகிற செய்கிற அப்படிங்கிறத ஒரு மாதிரி தப்பாக பேசியிருக்கேன். இது வந்து மற்றவங்க கிட்டேயும் வந்து என்ன சொல்கிறது, இவர் பேசி தான் தீபக் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பார், அருண் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பார், சம்டைம்ஸ் வந்து முத்து கூட அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பார். அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதுக்கு சாரி சொல்கிறேன், அப்போ நான் புரியாமல் அப்படி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரியை சொல்லியிருக்காரு. இந்த சாரி வந்து ஏற்கனவே சொல்லிட்டாலுமே நேஹா வந்து உள்ளே இது இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த சாரியை சொன்ன விதமாகட்டும், இந்த விஷயத்தை இந்த ஷோவோட இதை சரி பண்ணிடணும் அப்படிங்கிற, ஆக்சுவலி உள்ளே வந்து யாராச்சும் இதை அட்ரஸ் பண்ணுவாங்க நானும் நினச்சேன். சௌந்தர்யா பேசுகிறவங்களோ இல்லைனா விஷால் வீட்டிலேருந்து வரவங்களோ யாரோ பண்ணுவாங்கன்னு. பட் ஆனால் பண்ணலை. சௌந்தர்யா வீட்டில் கூட இதை பெருசுப்படுத்தாமல் டீசெண்டாக வந்து அவங்க வந்து யாரையுமே எதுவுமே கேட்காம போயிட்ட பட்சத்தில் சேனல் இதை கையில் எடுத்து இதை சரி பண்ணதை ஹேட்ஸ் ஆஃப் டு பிபி டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பொண்ணோட பேரை ஸ்பாயில் பண்ணாமல் அதை உள்ளே சரி பண்ணி அனுப்புனது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வந்து அந்த நிஜமாகவே விஷால் ஃபீல் பண்ணி செஞ்சது வந்து அந்த ஜென்யூனாக இருந்தது. அந்த சாரி இவ்வளோ நாள் விஷாலை நம்ம திட்டியிருக்கலாம், அப்போ வந்து சௌந்தர்யம் மார்க் பண்ணதை பற்றி தப்பாக நம்ம வந்து இப்படி பேசுகிறாங்க செய்கிறாங்கலாம் திட்டினாலுமே இந்த இடத்துல நிஜமாகவே ஜென்யூனாகவே விஷால் வந்து அதை சரி பண்ணார். பேசினதை சரி பண்ண முடியலனாலும் பேசினது தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது இல்லாமல் இன்னொரு க்யூட் மூமெண்ட்ஸாக சௌந்தர்யாவுக்கு ப்ளஸ்ஸாக இன்னொரு ஆட் ஆன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஷாலோட ஃப்ரெண்டு வந்தார், அப்புறம் பவித்ரோட ஃப்ரெண்டு வந்தாங்க இல்லைங்களா. இப்போ சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டுமே உள்ளே வந்தார். அவர் யாருன்னா நம்ம எல்லாரும் அவளே எதிர்பார்த்துட்டு இருக்க விஷ்ணு தான். போன சீசனில் டாப் 5ல் வந்த விஷ்ணு, அவர் தான் வந்து கண்டஸ்டன்ஸ் டாப் 5ல் போன சீசனில் வந்தவர். அர்ச்சனா சீசனில் அவர் வந்து சௌந்தர்யோட ஃப்ரெண்டுன்னு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருப்போம். சௌந்தர்யா 2-3 இடத்துல ஜாக்லின் கிட்ட கூட அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து என்னோட ஃப்ரெண்டாக விஷ்ணு உள்ளே வர வாய்ப்பு இருக்குது, வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுற மாதிரி. ஸோ அதே மாதிரி விஷ்ணு வருவார். இன்னொரு ஃப்ரெண்டு வருவார், அவர் தீபக்கோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் சேனலில். அவரும் தீபக் நீங்கள் இப்படி ஆடுறீங்க, இன்னும் கொஞ்சம் ஆடுங்க செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது ஒரு தனி ட்ராக். தீபக் எப்பயுமே தற்பெருமையாக பேசிகிட்டு இருக்க ஒரு ஆள் தான். அப்படின்னும் போது என்னோட கேம் வெளில தெரியுதா, நான் இன்னும் இது பண்ணணுமா அதை பண்ணணுமா, இதை செய்கிறேன்னா அதை செய்கிறேன்னா அப்படிங்கிறவங்களுக்கு தான் அது போகும். அது என்ன சொல்கிறது, அது வந்து ரொம்ப கேட்டு போர் அடிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். இவர் பெருமை பேசுகிறதும் வரவங்க இவர் பெருமை பேசுகிறதும் அப்படிங்கிற மாதிரி. அவர் கேமுன்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே பண்ணலை. அவருக்கான டெஃபென்ஸ் எடுத்திருப்பார். யாராவது தன்னை இது பண்ண வந்தால், இல்லை நாமினேஷன் ஆகாமல் இருக்க ஒரு கேம் ப்ளே பண்ணியிருப்பார். அவ்வளோதானே தவிர அதை தவிர்த்து அவர் க்ரியேட்டிவாக கேமில் ஏதாச்சும் பண்ணாருன்னா பெருசாக எதுவுமே சுவாரஸ்யமாக பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிஞ்சி போனால் அங்கங்கே மேனஸ் எடுத்து வச்சுருப்பார். நாலேஜபிள் பர்சன்ன்றதுனால 2 பாயிண்ட்டு சொசைட்டிலேருந்து உள்ளே 2 விட்டுருப்பார். அவ்வளோதான் பண்ணியிருப்பாரு தவிர கேமுக்கான சுவாரஸ்யம்னு அவர் பெருசாக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அதை ஒரு பக்கம் வச்சிரும். சரி, விஷ்ணு வந்தார், என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, விஷ்ணு சௌந்தர்யாவை கூப்பிட்டு செம்மையாக வந்து சூப்பராக சொல்லியிருப்பார். உங்கள் அப்பா அம்மா வந்து சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நீ கேமில் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் அது இரிட்டேட் பண்ணிட்டு சரிலாம் அதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா சொன்னது கரெக்டு தான். பட் ஆனால் நீ பின்னாடி பேசுகிறேன்னு ஒன்று சொன்னாங்க. அது உனக்கு நீயுமே நான் எங்கே பின்னாடி பேசுகிறேன், ஜாக்லின் கிட்ட தானே சொல்கிறேன், எனக்கு மனசில் பட்டது தானே சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அது கரெக்டு தான். நீ பின்னாடி பேசுகிறேன்னு அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணா, நீ பின்னாடி வந்து ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் பேசுகிறல்ல, டக்குன்னு இது இப்படி தான் அப்படி தான், அதை ஓகே நீ வெண்ட் அவுட் ஆகிறதுக்காக இப்படி பேசுகிற, இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து நீ பின்னாடி ரொம்ப நேரம் பொருளி பேசுகிற மாதிரியும் ஒருத்தங்களை பற்றி ரொம்ப நேரம் தப்பாக பேசுகிற மாதிரியும் தெரியும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும். அதை தான் உங்கள் அப்பா அம்மா மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமேல் எதாவது கொஞ்சம் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பேசு, இல்லைனா வந்து முகத்துக்கு நேராக பேசிட்டே அதோட அந்த விஷயத்தை விட்டுடு, பின்னாடி போய் ஆக்கிட்டு அதை பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் எப்படி கேம் ஆடுறேன் அப்படின்னு சௌந்தர்யா கேட்கும்போது, நீ சூப்பராக ஆடுற, என்னை விட சூப்பராக போன சீசனில் அவர் ஆனது சொல்லுவார். என்ன பெட்டர் தென் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என்னை விட நீ இன்னுமே சூப்பராக ஆடுற, செம்மையாக ஆடிட்டுருக்கா அப்படிங்கும்போது ஒரு சில இடத்துல சௌந்தர்யா வந்து நான் டாஸ்க்கெல்லாம் எதுவுமே சரியாக வின் பண்ணலை, டாஸ்க்கெலாம் எதுவுமே பண்ணலை அப்படிலாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதுக்குமே என்ன சொல்வார்னா, இவர் வந்து
விஷ்ணு வந்து நீ டாஸ்க்லாம் வின் பண்ணல செய்யலன்னா யோசிச்சுட்டு இருக்காத, எல்லா டாஸ்க்கும் எல்லாரும் வின் பண்ணனா அத்லெட்டிக்ஸ் தான் யாரை கொண்டு வந்து உள்ளே வைக்கணும். இந்த பிபி ஷோவை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்குன்றது ஒரு பார்ட், அவ்வளோதான். அதை தவிர்த்து நீங்கள் நிறைய பண்ணுவீங்கல்ல, அங்கங்கே கண்டென்ட்டு ட்ராமா அப்படி இப்படின்னு சண்டை போடுறதோ, எமோஷ்னலாக இது பண்ணுறதோ, இல்லை ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கைட் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணுவீங்கல்ல, அதுதான் இந்த கேமில் முக்கியமான பார்ட்டு. தவிர டாஸ்க்குங்கிறது ஒரு பார்ட்டு தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ கேமை சூப்பராக ஆடிட்டுருக்கா, நல்லா ஆடிட்டுருக்கா, கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இப்படி தான் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து விஷ்ணு வந்து அட்வைஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க தனித்தனியாகவும் எல்லாருமே கேட்பாங்க. ஜாக்லின் ஆகட்டும், ஜாக்லினுக்கும் எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஜாக்லினுக்கும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட் விஷ்ணு அப்படின்னும் போது எல்லாருமே சூப்பராக ஆடுறீங்க அப்படின்னு. அப்புறம் அருண் தனியாக கூப்பிட்டு போய் உங்கள் கேம் எப்படி இருக்குது என்ன அப்படின்லாம் வந்து அருண் வந்து என் கேம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ, ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்தீங்க, அது அம்பியாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் செம்மையை பண்ணின மாதிரி ஆடிட்டுருக்கீங்க, நடுவில் ஒரு 2 வீக்ஸ் டவுன் ஆனீங்க, அப்படிலாம் டவுன் ஆகாதீங்க, சூப்பராக ஆடுங்க, என்ன இருக்கிறது 3 வீக்ஸ் தான் செம்மையாக ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனலாக சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அலப்பறைக்கு நடுவில் ஒரு க்யூட் மூமெண்ட்ஸுக்கு எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து விஷ்ணு வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டு அப்படிங்கிறது மாரி லவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து விஷ்ணு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட அவர் வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டுருப்பாங்க போல இருக்குது. வெளில கூட நிறைய இன்டர்வியூஸில் விஷ்ணு வந்து இல்லை சௌந்தர்யா பிஆர் நான் ஒன்றும் பிஆர்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்லாம் கூட விஷ்ணு வந்து வெளியில் கொடுத்துருப்பேன் இந்த BB8 பற்றி. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் விஷ்ணு உள்ளே வந்தது வந்து இந்த சீசனுக்கு ஒரு ஹைப்பாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் சௌந்தர்யா வந்து தன்னோட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் இந்த பிபி வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. இதுக்கு வந்து அங்கே இருக்க கேர்ள்ஸ் டீம் அன்ஷிதால் ஆரம்பித்து ஜாக்லின், மஞ்சரி எல்லாருமே அந்த வீட்டில் இருக்க பாய்ஸ் விஷால், முத்து, அருண் எல்லாருமே வந்து சேர்ந்துட்டு வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கிட்டேயும் தனித்தனியாக விஷ்ணு வந்து அப்படி தனித்தனியாக போய் பேசிகிட்டு இருக்கும்போது ரூம் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிச்சன் டீமில் இருக்க கோதுமை எடுத்து வச்சு அதை ஒரு தட்டில் வில் யூ மேரி மீ அப்படிங்கிற மாதிரி கோதுமையை வச்சு எழுதி அதை வந்து அந்த தட்டை வந்து எடுத்துகிட்டு போய் விஷ்ணு கிட்ட அப்படியே காட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பாங்க க்யூட்டாக. ஸோ இது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதுல சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். என்ன சொல்கிறது, அவர் வந்து தனித்தனியாக எல்லாரும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்போது முதல்ல லிவிங் ரூமில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது எல்லோரும் குரூப்பாக வரும்போது எல்லாருக்கிட்ட பவித்ரா கிட்ட எல்லாருமே சரி ஓகே நாங்கள் தனியாக அன்சைட் போய்டும், நீ மட்டும் கொடு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ்லாம் சேர்ந்து இல்லை நாங்கள் தனியாக வெளில கூப்பிட்டு போகிறோம் கார்டன் ஏரியாவுக்கு, அப்போ வந்து நீ கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வழியாக கார்டன் ஏரியாவில் தான் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வெளில வந்து கார்டன் ஏரியாவில் வந்து விஷ்ணு வந்து அருண் கிட்ட விஷால் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே கேர்ள்ஸ் அன்ஷிதா, ஜாக்லின், மஞ்சரி, பவித்ரா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தட்டை இப்படி வச்சுக்கோ, தலைமையில் வச்சு கொண்டு போயிட்டு இப்படி எடுத்துமே கொடு அப்படின்வாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை பின்னாடி வச்சுக்கோ கை கட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் அவன் முன்னாடி அப்படியே காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது கோதுமையில் எழுதியிருக்கிறதுனால அது கலைஞ்சிராமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பின்னாடிலாம் வச்சா மேலெலாம் வச்சா ஷேக் ஆகிடும், அந்த வேர்ட்ஸ் கலைஞ்சிரும் அப்படின்னும் போது அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சௌந்தர்யா தட்டு மாதிரி ஒரு வழியாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேமராவில் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுவாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து விஷ்ணுவை பிடிச்சிருக்குப்பா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் விஷ்ணுவை பிடிக்கும், அதனால் நீங்கள் வந்து என்னோடய ஆசையை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த பிபி வீட்டில் அவரும் BB7 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து BB8 நானும் இருக்கேன், அவரும் வந்து உள்ளே வந்திருக்கிறதுனால இப்போ நான் இந்த இடத்துல வச்சு ப்ரப்போஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன், உங்களோட பிளெஸிங்ஸோடு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேமராவில் அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு இந்த ஒரு ஸ்டெப்புக்கு போவாங்க. அங்கே இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவங்க ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இது இப்படி பண்ணு, இது வந்து விஷ்ணுக்கு மட்டும் தான் தெரியாது. ஸோ அங்கே வந்து பாய்ஸ் டீம் கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி விஷ்ணு பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி எடுத்துகிட்டு போய் இந்த தட்டை கொடுக்க போகிற முன்னாடி எடுத்துகிட்டு போய் காட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு வழியாக அங்கே கார்டன் ஏரியாவில் விஷ்ணு கிட்ட நான் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லுவார். விஷ்ணு அவங்க அருண்கிட்ட யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் திரும்ப சௌந்தர்யாவை பார்த்து என்ன சொல்லு எதோ சொல்லணும் அப்படின்போது இல்லை எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ரொம்ப நாள் ஆசை சொல்லணுன்ட்டு அப்படின்னும்போது இது நானே சொல்லணும்னு நினச்சது அப்படின்னு, என்ன சமைச்சது எதோ கொடுக்க போறியா, ஏன் இருக்கடா அந்த புளிக்குழம்பு செஞ்சு அதை கொடுக்க போறியா அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவார். அந்த பட்டர் புளிக்குழம்பு அப்படின்னா இல்லை இது நான் சமைச்சது இல்லை, ஆனால் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை அதனால கொடுக்குறேன், சொல்லணும்னு ஆசை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. சரி சொல்லு என்ன சொல்லு அப்படின்னும் போது அந்த தட்டை வந்து நீட்டுவாங்க, வில் யூ மேரி மீ அப்படின்னு இருக்கும். அது வந்து ஒன்றுமே புரியாது விஷ்ணுக்கு. அந்த மூமெண்ட்ஸ்லாம் நிஜமாகவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும், க்யூட்டாக இருந்தது. இது 1 hourல எப்படி வரும்னு தெரியலனா கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இது போட்டால் ஹைப் எங்கேயோ ஏறிடும், கமர்ஷியல் ரேட்டிங் அப்படின்னும் போது ஷோக்கு. ஸோ விஷ்ணு உள்ளே வந்ததே ஒரு கமர்ஷியல் ரேட்டிங் தான், ப்ளஸ் அதோட இது ஆட் ஆகிடும் இந்த போனஸும் அப்படின்னும் போது கண்டிப்பாக இதை காட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் 1 hourல. பட் ஆனால் நான் உங்கள்கிட்ட பார்த்ததை அப்படியே ஷேர் பண்ணிடலாம் லைவில். ஸோ அந்த தட்டை காமிச்சோன்னே விஷ்ணுக்கு அப்படியே அப்படி கீழே உட்காந்துக்கிட்டு முட்டி போட்டுட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு அந்த தட்டை நீட்டினோடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாது விஷ்ணுக்கு. டக்குன்னு அவர் வந்து என்ன பேசுறதுனே தெரியாது.
உடனே வந்து அப்புறம் சௌந்தர்யா வந்து ஷோல்டரில் தட்டி தூக்கி விட்டுட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இதுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்வாங்க. சரி ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ தானே அப்போ ஐ லவ் யூ டூ சொன்னி அது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே சௌந்தர்யா ரொம்ப இன்னசென்ஸாக அப்போ வந்து இல்லை எனக்கு இது வந்து எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரில, நீ பாட்டுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டேன், நேற்று தான் வந்து உங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டு போயிருக்காங்க, உங்கள் தம்பியெல்லாம் பார்த்தா என்னை பிச்சிருவான், இதெல்லாம் என்னது இது, எப்படி நான் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறது தெரில, எனக்கு திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் இது அப்படின்ற மாதிரி அவருக்குமே ஆசை இருக்குது. பட் ஆனால் அது அந்த இடத்துல ஏன்னா இவங்க கேம் இன்னும் முடியல, வெளில பேரண்ட்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆல்ரெடி வந்து போன சீசன்லேயே வந்து சொல்லியிருப்பாரு விஷ்ணு வந்து 2 தங்கச்சி 3 தங்கச்சி இருக்காங்க, ஒருத்தருக்கும் 2 பேருக்கு தான் கல்யாணம் இருக்குது, இன்னொருத்தருக்கு ஆகலை அப்படின்னும் போது அந்த பூர்ணிமா கூட ஒரு லவ் அஃபேர் வரும்போதே இது செட் ஆகும் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க சிஸ்டர்ஸும் வந்து பூர்ணிமா கூட இருக்கிறதே வந்து வேற, அதாவது அதெல்லாம் செட் ஆகும், நீ கேம் ஆட வந்திருக்கா பூர்ணிமா நம்பாத அப்படிலாம் சொல்லும்போது இந்த இடத்துல சௌந்தர்யாவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்தளவுக்கு இவங்க சொல்கிற அந்த ரிலேஷன் மேரேஜ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கான புரிதல்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள ப்ளஸ் எத்தனை வருஷம் பழக்கம்னா நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் இவங்க சடனாக இப்படி சொன்னோன்னே அவருக்கு எஸ் சொல்ல விருப்பம் இருந்தாலும் அதை வந்து வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் இந்த இடத்துல நம்ம அதை சொல்ல முடியுமா, அப்படி ஒரு பொண்ணுக்கு ஹோப் கொடுக்கறதுன்னும் போது அதுக்கு 10 வாட்டி யோசிக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் அவரோட அந்த யோசனை ஜென்யூனாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். பட் ஆனால் சௌந்தர்யம் அவங்களோட மனசில் இருந்ததை டக்குன்னு பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து சரி ஓகே எது எப்படி இருந்தாலும் இது ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் எல்லாருமே அப்படியே ரொம்ப சேரப் பண்ணுவாங்க. இருந்தாலுமே நீ உனக்கு கேம் இன்னொரு 3 வாரம் இருக்குது, அதை விளையாடிட்டு வா, அதை ஃபோக்கஸ் பண்ணு, கான்சென்ட்ரேட் பண்ண, அப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு. அப்போ கேம் வின் பண்ணிட்டு வந்தால் தான் ஓகே சொல்லுவியா, வின் பண்ணிட்டு வந்து ஓகே சொல்லுவியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் அப்படி சொல்லலை, இருந்தாலும் உன்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து நீ டைவெர்ட் பண்ணாத, நீ வந்து இந்த கேமில் ஃபோக்கஸ் பண்ணு, கான்சென்ட்ரேட் பண்ணு, கண்டிப்பாக நம்ம வந்து பேசலாம் இதை பற்றி. நீ பாட்டுக்கு திடுப்புன்னு வந்து சொல்லிட்டோம், உன் பேரண்ட்ஸ்லாம் இல்லை என் வீட்டிலலாம் இதை பார்த்தா எப்படி சொல்லுவாங்க, என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரில, நீ பாட்டுக்கு வந்துட்டு கேம் நீங்கள் வந்து இதை சொல்லிட்ட, நீ சொல்லிட்டு நீ உள்ளே இருந்துருவேன், வெளில போனால் எனக்கு இல்லை இருக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். உடனே பிக் பாஸ் கிட்ட வந்து இன்னொன்று சொல்லுவார், பிக் பாஸ் என்னையும் உள்ள கண்டஸ்டன்ஸாக வச்சுருங்க பிக் பாஸ், எனக்கு சம்பளம்லாம் வேணாம், டெய்லி ஒரு ஃப்ரீ அட்வைஸாக சௌந்தர்யாவுக்கு ஒரு 1 ஹவருக்கு மட்டும் கிளாஸ் எடுத்துகிட்டு இங்கே இருந்துடுறேன், எனக்கு வந்து சம்பளம்லாம் வேணாம் அப்படின்னு. அதாவது வெளில போனால் இது எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மூடில் தான் அவர் சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. சௌந்தர்யாவுக்கும் ஒரு ஃபீல் ஃப்ரீ அப்படி, அது என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீயாக இருந்தாங்க, அவங்க ஃபீலிங்ஸை சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ரயான் சௌந்தர்யா அப்படி இப்படின்னு என்னென்னவோ போனாலும் ரயானுக்கு வந்து ப்ளேஸாக அந்த தாட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவர் ஒன்றும் பெருசாக இது பண்ணலை. அதுக்கப்புறம் அவரே வந்து ரயானையும் கூப்பிட்டு விஷ்ணுவே வந்து கூப்பிட்டு ரயான் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சௌந்தர்யாவுக்கு, நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படிலாம் சொன்ன மூமெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நிறைய இடத்துல ரயான் வந்து சௌந்தர்யாவுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏற்கனவே ரயானோட அக்கா உள்ள வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினை பற்றி நிறைய வந்து போட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க கூட சேராதா நம்பாதா அப்படின்னும் போது ரயான் வந்து எங்கே சௌந்தர்யா லவ் பண்ணுவாரோ இல்லை லவ் கண்டென்ட் வந்துருமோன்ற பதட்டத்தில் கூட அவங்க ஜாக்லின் சௌந்தர்யாவை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்காக தீபக் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம் தீபக் பற்றி, தீபக்கை உள்ளே விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்வியஸாக ரயான் சௌந்தர்யா கூட பழகிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதை வச்சு சௌந்தர்யா ஜாக்லின் அப்படின்னு வரும்போது 2 பேருமே அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மீன் பண்ண மாதிரி இருந்தது. இந்த இடத்துல சௌந்தர்யாவோட சாய்ஸ் டோட்டலாக விஷ்ணு தான் அப்படிங்கும்போது ரயான் சௌந்தர்யா அப்படிங்கிறதுக்கு அங்கே ஸ்பேஸே இல்லை அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பிபி சீசனில் நிஜமாகவே இந்த லவ் கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கும் ஹாப்பி தான். ஏன்னா போன சீசன்லையுமே பர்சனலாக வந்து விஷ்ணு வந்து இது சீசன் முடிஞ்சோடனே வெளில இன்டர்வியூ கொடுத்தப்பெல்லாம் எப்போ உங்கள் மேரேஜ் அப்படின்லாம் கேட்குறப்போ இவங்க ஷகிலா மேடம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இன்டர்வியூலலாம் சொல்லியிருப்பாரு எப்போ உங்கள் மேரேஜ் அப்படின்னா இல்லை இன்னும் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அதாவது பொண்ணு கிடச்சா பண்ணிக்க வேண்டியதான், பட் ஆனால் அதுக்காக நான் வந்து என்னோடய பொறுப்பையும் விட்டு கொடுக்குற மாதிரில என் தங்கச்சிங்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கேன், நல்ல பொண்ணு கிடச்சா பண்ணிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். செட் ஆச்சுன்னா சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போவே அவர் அந்த ஐடியாவில் இருக்கும்போது இப்போ இந்த BB8 ஒரு பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ப்ரொப்போசல் சொல்லுது அப்படின்னா அவருமே அதை வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக மூமெண்ட்ஸை தான் என்ஜாய் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருமே அதை சொல்லுவார், என் லைஃப்பில் இப்படிலாம் நடந்ததே இல்லை அப்படின்னு சௌந்தர்யா சொல்லுவாங்க. உடனே விஷ்ணு எனக்கும் இப்படி நடந்ததில்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது, என்னப்பா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருமே ரொம்பவே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவார். ஸோ இந்த லவ் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து ஃபுல்லாக கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்லைனா வெளில போய் எப்போ இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்காக தான் வந்து விஷ்ணு சொல்லியிருப்பார் உங்கள் கேமை ஃபோக்கஸ் பண்ணி 3 வீக்ஸ்க்கு அப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு. சரி ஓகே இந்த லவ் ப்ரொபோசல் ஒரு வழியாகிடும். அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி நான் ஆக்சுவலி பிக் பாஸே பாட்டு போடுவாருன்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் போடலை, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி 2 பேரும் க்யூட்டாக டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் வந்து ஸோ பிக் பாஸ் வந்து
பாட்டு போடல, இவங்களே வந்து க்யூட்டாக டான்ஸ் ஆனாங்க. ஸோ வந்து அவர் வந்து எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறது, ஆல் தி பெஸ்ட்டாக சொல்லிவிட்டு இந்த மூமெண்ட்ஸ்க்கு ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக வந்து ரொம்ப தேங்க்ஸும் சொல்லிவிட்டு, அருண்லாம் வந்து நான் இந்த மூமெண்ட்ஸில் இருந்திருக்கேன் பிரதர், மறந்துடாதீங்க, நான் தான் இந்த லவ்க்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ விஷாலுமே எல்லாருமே சேர்ந்து பண்ணது அது க்யூட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. அன்ஷிதாவும் வந்து அந்த இடத்துல ரொம்பவே பாசிட்டிவாக தெரிஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ கைஸ். உங்களுக்கும் இது 1 hour ஷோவில் வந்தால் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ்.